வருஷம் இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அக்கா தான் வரப்போறாங்க. என்ன அதனால நம்ம அடைச்சாண்டிக்கு பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை, அந்த அக்காவுக்கு பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை. அந்த அக்கா சொல்லுவாங்க, உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பெரிய ஆனது சொல்லிட்டு அந்த பொருள் முடிவு எல்லாமே அப்படியே இருக்கணும். அதனால நீங்க 50 வருஷம் ஆனாலும் எங்க கோயிலுக்கு நீங்க தான். நாங்களாம் சின்ன பிள்ளைல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வரைக்கும் பார்ப்பான். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். மலர் மாலை போட்டு மரியாதை செய்து இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம வில்லுங்க நடக்கணுமா? 50 வருஷம் முன்னாடி அம்மா மாரியம்மாளை நமக்கு மனமார வாட்சி. ஆமா, அம்மா நோய் நொடி பிணி இல்லாம நம்ம மாரியம்மாளுக்கு மண்டடி தலையடி இல்லாம கைகால் திறனை கொடுத்து கருணை காட்டுவா. நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. நம்ம படிப்போம், வாரிசு படிக்கும். நம்ம வில்ல நிப்பாட்டினாலும் அம்மாளுக்காக வருஷம் ஒரு தடவை கோயில வந்து நம்ம படிக்கணும். ஆமா ஆமா, நம்மளுடைய காலத்துக்கு அப்பால இப்ப நம்மளுடைய வாரிசையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மகா சுதா படிக்கலாம். அவளும் இந்த ஊருக்கு 4-5 முறை வந்துட்டா. நமக்கு போல அவதான் அந்த கோயில படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமா, எத்தனை ஆண்டு இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பாலும் ஆசாபாசம் இருக்கிறத வரைக்கும் நம்ம வீட்டு வில்லு அம்மாளுக்கு வந்து உழைக்கும். நம்ம வீட்டு பரம்பரையா படிச்சுட்டு இருக்கோம். அப்படியே பெரியவர்களே, ஆமா, சபை நிறைந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சபையோர்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால தோழர்களே, வாலிப இளம் சிங்கங்களே, வீட்டில் இருப்பவர்களே, ஆங்காங்கு வீதியில் நிற்கின்ற சகோதர சகோதரிகளே, இந்த அடச்சாணிமா நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய துடிகொண்ட தேவதைகள், இந்த மாரியம்மன் கோவில் அனைத்து சமுதாய பொதுமக்களே, இந்த ஆலயத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மா கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்களுக்கு மேலாக, இப்ப 20 வருஷம் முடிஞ்சு போச்சு, அடியால் பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அடச்சாணி மாரியம்மா வாசல்ல எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் பாடி இருக்கலாம். ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். எல்லாரும் சொல்வார்கள், கற்றதை கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார். நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. சரி, என் சித்தறிவுக்கு எடியபடியாக அடியால் பாடுகின்றேன். அவரவர்களுக்கு தெரிந்தவரை அவரவர்கள் பாடுவார்கள். நாம் பாடும் பாட்டிலே சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சாரீர குற்றங்கள் இருந்தாலும், ஆட்களே குற்றங்குறை ஏதேனும் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை வீட்டுல கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்று ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த கொடை விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக, எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, பாதி மதிமான் மழுவோம் கங்கையோடு பாம்பணிந்தே பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதல் என்பெருமாள் இருகரத்தால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த கர்மசாஸ்திரங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில், ஐயோ கைலாசத்தில் அங்க தர்க்க சிவமாலோ ஐயோ அங்க தர்க்க சிவமாலோ
ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொலுவிருந்தார் இந்திர லோகம் என்னும் பட்டேனத்தில் இந்திரன் இந்திரனையும் கொலுவிருந்தார் சந்திர லோகம் என்னும் பட்டேனத்தில் அங்கே சந்திரன் சூரியரும் கொலுவிருந்தார் சத்திய லோகம் என்னும் பிரமலோகத்தில் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவிருந்தார் வளரோவை குந்த தளமதிலே வளரோவை குந்த தளமதிலே பாயவம் பச்சமலட்சுமியோ ஐயோ தளமாது அங்கே பெருமாள் முப்பத்தி முற்கோடி தேவர்களாம் 49,000 கோடி அகஸ்திரரோடு பொலந்தி அழகு கலை கோட்டு மாமோனியா அமர தேவரோடு முடிவேற்கு மாலர்களும் கொலுவிருந்தார் யானை முகத்தொந்தி என் அப்பன் 6 முகத்துடனே வேலை வரான் ஐயா சுடரோளி விதன்னில் சோதி மார்க்கண்டையும் கொலுவிருந்தார் நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு 4 லட்சம் கோடி படையோ ஐயோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்களானா ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனா ஆகாயம் அடிவோடு ஆகாய அடிவோடு அன்னை கெங்காதேவி ஆகாய அடிவோடு கெங்காதேவி கொலுவிருந்து வாரபோது கைலாசம் தன்னதியிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் நடனம் ஆடிடுவார் ரம்பையவா வருவாளா நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா நகையா வருவாளா மிருதங்கமோ சரஸ்வதி சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேற்பட்ட இரவில் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன்
தில்லை அம்பலன் திரு நீலகண்டனாகப்பட்ட சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தியோடு சிவபெருமான் திருக்கையிலே குலவிருக்கின்றார். பகவான் 14 உலகை படைத்தார். 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சியவும் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டை இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகளோடு 1 அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆண்டவனாகிய பகவான் மானிட மனுக்களை படைத்து சிவபெருமான் 14 லோகத்திலையும் சிவனை வழிபட ஆண்டவனை போலவே நாமளை பெற்ற தந்தைமார்களை படைத்தார். சிவசக்தி உமையவள் இந்த வெயில் முத்தம்மா மாறி உச்சுமாகாளி தங்கம்மாள் வடிவத்திலே நம்ம முன்னால உட்கார்ந்து இருக்காங்களே தாய்மார்கள், சக்தியின் வடிவத்திலே தாயவும் படைத்து நாமளுக்காக இறைவன் இந்த உலகத்தையும் படைத்தார். இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்தலோகம், வாயு லோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்றும் 14 உலகை ஈசன் படைத்தார். அதுல முக்கியமாக உலகை படைத்தார். என்ன உலகம்? அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகத்தை படைத்தார். அப்படி படைத்த பகவான் என்ன அதலை என்றாலே ஆதி கைலாசம், சுதலை என்றாலே மத்தியலோகம், பாதாளம் என்றாலே நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவராகிய வல்லரக்கராற்றோதனோ ஆதி பாதாள உலகமெல்லாம் அவனி புகழும் தேசமெல்லாம் அசுரகுல தலைவனாக அரசாட்சி செய்து வாரா, அரசாட்சி செய்து வாரா. பாதாள உலகத்திலே ரிஜுமுகாபர்ணே இரத்த கண்ணிக்கு வல்லமை தவத்தால் கிடைத்த மகன் வல்லவன். அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அரக்கன். அப்படி வல்லரக்கனை வளர்த்து வாலிபமாக்கிய ஆயகளை அனைத்தையும் படிக்க வைத்தார். எல்லா கலைகளும் படிச்சு அரக்கனுக்கு வயதோ 16 வயதாச்சு. இந்த வேளையிலே பாடுகின்ற புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான நேரத்துல ஆமலுக்கு பணம் கொடுத்து பரிசளித்த சீமாதி சீமான்கள் செல்ல போதிகள் எல்லாம் இறைப்பணியில் திருப்பூர் சரி ஐயா எஸ் குத்தாலிங்கம் என்ற துறை அவர்களும் எஸ் பிச்சுமணி சரி இசக்கியம்மாள் அவர்களும் 16 வயதில இரத்த கண்ணி பெண்ணவளும் விஜமுக வருணனிடம் எம் மன்னாதி மன்னவரே, மன்னாதி மன்னவரே ஐயா மகுடமுடி ராஜ மன்னா மகுடமுடி ராஜ மன்னா சாமி நம்ம மக அரக்கனுக்கு 16 வயதாச்சு. 16 வயதிலே அந்த காலத்துல ஆம்பளை பையங்களுக்கு 16 வயசு வந்துருச்சுன்னா வீட்டு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. வீட்டு பொறுப்பை கொடுக்கணும்னா என்னது? காலகாலத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஏன் கல்யாணம் முடிக்காங்க? பொறுப்பு வரும். 56 தேசங்களுக்கு அதிபதியாக பாதாள உலகத்தின் தலைவனாக அசுர குலத்திற்கெல்லாம் தலைவனாக அரக்கனுக்கு பட்டம் சுட்டணும். சரி, அப்ப வீட்டு பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் நாட்டு பொறுப்பை பார்க்கலாம். பார்க்கணுமே. அதுக்குத்தான் அந்த காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. இப்போ 46 வயசு ஆனாலும் குடும்ப பொறுப்பே வர மாட்டேங்குது. வராது. என்ன செய்ய?
அதனால பாதாள உலகத்திலே என்ன வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்ட வேணுமானா ஆனா அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியவை கொண்டு வந்தார்கள். ஆமா அரக்கனுக்கும் பவளக்கணிக்கும் திருப்பூட்டினார். திருப்பூட்டி அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்து என் மகனே வல்லரங்கா, மகனே வல்லரங்கா, செங்கோலும் ஒன்பொருப்பு, சிம்மாசனா ஒன்பொருப்பு, நாடு எல்லாம் ஒன்பொருப்பு, நகரமெல்லாம் ஒன்பொருப்பு, ஊட்டி எல்லாம் ஒன்பொருப்பு, ஒன்பொருப்பு, பணப்பெட்டியும் ஒன்பொருப்பு, பாதாள உலகமெல்லாம் ஒன்பொருப்பு, கண்ணையுமை காப்பதை போ, கண்ணையுமை காப்பதை போ, உலகத்தை காக்க வேண்டும். கண்ணையுமே காப்பது உலகத்தை காக்க அங்க ஒப்படைத்த வேளையில வல்லரக்க ராட்சுதனோ செங்கோல கையில் பிடித்தான், சிம்மாசனம் தானா வந்தான், வாசம் முகசோடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரான். அவனி புவனமல்லாம், அவனி புவனமல்லாம் நிச்சயமா வாழ்ந்து வாரான். செங்கோல் தான் பிடித்து ஆண்டு வரும் நாளையிலே பாதாள உலகத்தில 12 வருடமாக நாட்டில் மழை பொழியலைய, ஆடு செழிக்கலைய, பருவமழை பொழியலைய, பயிர் செடி தலைக்கலைய. வல்லரக்கன் செங்கோல் பிடித்து என்னைக்கு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல இதுவரைக்கும் மழையே கிடையாது. கிடையாது. ஏன் மழை இல்ல? இதுக்கு நீதி நேர்மை தயவு தாட்சணைகள் கிடையாது. ஆமா அதனால பாதாள உலகத்துல மழையும் இல்லை. மழை இல்லையே. 56 அரச மன்னர்கள் வல்லரக்கனுக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல. ஆமா இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல. ஆமையா கிஸ்தி கொடுக்கல, கீழ்பணிந்தும் நடக்கல. நடக்கல ஐயா அந்த நல்ல வேளையில வல்லரக்கராட்டுதனோ பணப்பெட்டிய பாப்பானோ, பணமெல்லாம் குறைஞ்சு போச்சு. பொக்கிஷத்தை பாப்பானா, பொருட்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. களஞ்சியத்தை பாப்பானா, களஞ்சியத்தை கஜனா காலியாச்சு. வல்லரக்கனானவன் 56 தேசங்களுக்கும் மந்திரி அழைத்தார். ஏ மந்திரி, என்ன வருஷம் 12 பாதாள உலகத்தை அரசு பரிகாரம் செய்து வந்தேனே. மக்கள் யாரு எனக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல. உடனடியாக சென்று பறையோசை அடித்து பகுதி பணத்தை வாங்கி வர வேண்டும். அண்ணா, நாட்டுல மழை பெஞ்சு 12 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நம்ம கப்பம் காணிக்க போய் இப்ப கேட்டோம்னா மக்கள் கொடுப்பாங்களா? இருக்க மாட்டாங்களே. ஏ மந்திரி, என்ன கப்பம் காணிக்கை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வா. பதிலுக்கு எதுவும் கொடுத்தா நீயே வச்சுக்கோ. லாபம் வந்தா மன்னனுக்கு, நஷ்டம் வந்தா மக்களுக்கு. மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்ல. அவன் கொடுக்க சாப்பாடு, அவன் கொடுக்க சம்பளம். அரவன் சொல்றதெல்லாம் கேட்டுத்தானே ஆகணும். 56 அரச மன்னர்களுக்கும் அடிக்கிறார் பறையோசை. ஆமா பறையோசை சத்தம் கேட்டு, பறையோசை சத்தம் கேட்டு
அரசரெல்லாம் ஓடி அரசரெல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரிய வாருமையா மந்திரிய ஆட்டை ஒன்று சொல்ல கேளு வாருமையா மந்திரிய ஐயா மந்திரி என்ன திருமுகாவர்ணை வாழ்ந்த போது நீதி நேர்மை தயமுதாட்சிணை இருந்தது இருந்தது அதனால மாதம் மும்மாறி மழையும் பொழிந்தது ஆமா சண்டால அரக்கை என்னைக்கு சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்திருந்தானோ அன்னையில இருந்து நீதி நேர்மை தயமுதாட்சிணை எல்லாம் இல்லாம போச்சு எதுவுமே கிடையாது அதனால நாட்டுல மழையும் இல்ல ஆமையா மக்களுக்கு ஏதேனும் குறையினா மன்னன் தானே அதை தீர்த்து வைக்கணும் மக்களே பஞ்சத்தால் வாடும் போது நீ பகுதியை கேட்கிய கப்பங்காணிக்க கேட்கிற அப்பாவுக்கு இடுப்புல சுத்த அரை மூல துணி இல்ல ஆமா பிள்ளை இழுத்து மூடுறதுக்கு போர்வை கட்ட கதையா இருக்கு அவரை பத்தி எங்க இருந்து கொடுப்பாரு வரவே அவரே இல்லாம இருக்கும் போது ஆமா கொடுக்க மாட்டாரு மழை பெஞ்சாதான் மக்கள் கையில 10 ரூபா பணம் இருக்கும் ஆமா அதனால அரக்கன் ஆட்சியிலே 12 வருஷமா மழை இல்லாமல் இருந்த போது எங்களாலே பகுதி கொடுக்க முடியாத ஐயா வாருமை அமர்ந்தீரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் உங்கள் மண்ணே அரக்கனே பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் அணிந்து நடக்க மாட்டோம் பெருசா பணம் கொடுக்க மாட்டோம் ஏன் என்றும் கேட்க மாட்டோம் கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம் கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம் அவனுக்கு கீழ்பணிந்தோம் ஆமா 56 அரச மன்னர்கள் அரக்கனுக்கு மந்திரியை எதிர்த்தார்கள். ஆமையா உங்க மண்ண அரக்கனுக்கு பகுதி வேணுமானா யாருன்னு சொன்னா அடே மந்திரி போய் சொல்லும். ஆமா சண்டை கோடி நாட்ட சொல்லு, அவரை சண்டைக்கு வர சொல்லு. ஆமோ யுத்தக்கொடி நாட்ட சொல்லு, யுத்தத்திற்கு வர சொல்லு. வர சொல்லு வர சொல்லு. மல்லுக்கொடி நாட்ட சொல்லு, மல்லுக்கு வர சொல்லும் ஐயா. ஆமா ஆமையா பார்த்தார் மந்திரி 56 அரச மன்னர்களையும் எதிர்த்து நிக்காங்க. எல்லாரும் நிக்காங்களா? பகுதியை கேட்டா இவங்க அடிச்சு வரட்டுதாங்க, பகுதியை வேங்காம போனா அங்க அவன் அடிச்சு வரட்டுதான். ஆமா அதனால அரக்க நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு தானே ஆபத்து. அதனால இந்த அரக்கனே நாட்டை விட்டு காட்டுக்கே அனுப்பிடணும். ஆமா காட்டுக்கு போனவே வந்தாத்தா உண்டு, வரலனா இல்ல கிடையாது கிடையாது. அதனால மந்திரி அரக்கனை அழைத்தார். ஆமா ஐயோ வாரம் ஐயா வல்லரகா வல்லரகா ஆட்டை ஒன்று சொல்ல ஐயா வல்லரகா வல்லரகா ஆட்டை ஒன்று ஐயா 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கேட்டு போனேன், படையெடுத்து வாராரே. பெருசா பணம் கேட்டு போனேன், எடுத்து சண்டைக்கு தான் வாராரே. மண்டையிலே பலம் இருந்தா உங்களை மல்லுக்கும் வரவும் சொன்னார், நெஞ்சிலே துணி இருந்தா யுத்தத்துக்கு வரவும் சொன்னார். மந்திரி என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டு படைய மன்னா, ஒரு நேரம் நம்ம படைகளுக்கெல்லாம் பலவீனம் இருந்தது, இப்ப பலமெல்லாம் கம்மியா போச்சு. அவங்க 56 அரச மன்னர்கள் ஐயா, எல்லாரும் நீங்களும் ஒரு நாட்டு மன்னர், நம்மளால் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. வரமையா வல்லரக்கா வல்லரக்கா வரமையா வல்லரக்கா
வல்லரக்கா சண்டைக்கு போனோமானா சயனிகள் நமக்கு இல்ல நமக்கு இல்ல யுத்தத்துக்கு போனோமானா யுத்தப்படை நமக்கு இல்ல நமக்கு இல்லையா பல்லுக்கு போனோமானா பல்லுப்படை நமக்கு இல்ல நமக்கு இல்ல ஆறுமையா வல்லரக்கா வல்ல சண்டை வேண்டாம் ஜடவு வேண்டாம் வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் வேண்டாம் இடசூரி வங்கி வேண்டாம் கட்டி வேண்டாம் கம்பு வேண்டாம் வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் வேண்டாம் ஒத்தையிலே நீங்க நின்று உலகமெல்லாம் ஆளலாமே. ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேணுமானா அண்ணா ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அல்லும் பகலோ 60 நாளிகையும் தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாத்துக்கோங்க. எவர் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களை எரிக்கணும். அப்படி ஒரு அக்கினி வரத்தை பெற வேணுமானா எங்க போகணும் தெரியுமா? யமயகிரி பர்வதத்திலே சிவனை எண்ணி சிவக்கோலம் எடுக்க வேண்டும். தவம் இருக்கணுமானா தவக்கோலத்தை எடுக்கணும். தவக்கோலம் எடுத்தாதான் சிவத்தை அடைந்து தவத்தை செய்தா வரத்தை பெறலாம். தவம் இருந்தா தானே சாமி நம்மகிட்ட என்னன்னு கேட்கும். ஆண்டவனாகிய சிவனை என்னை நீங்கள் தவம் இருக்கணுமானா தவக்கோலம் எடுத்து சாட்சாதி சிவனை அடைந்து நீங்கள் வரங்களை பெற வேணுமானா நேர நீங்க யமயகிரி பர்வதத்துல போய் 12 வருஷமும் தவ இருந்துட்டு வாங்க. 6 வருடமா இருந்து அவன் பார்த்தான் வல்லரக்க என்ன மந்திரி ஆண்டவனை கண்ட அரம்பரன் தவங்களை செய்து அநேக வரம் வாங்கி ஒரு நாள் வரைக்கும் நாடு நகரம் என்னுடைய நாடு நகரம் மண்ணு மனை பொன்னும் பொருள் எல்லாம் உமது பொறுப்பு. எல்லாமே உண்மை பொறுப்பு தான் ஐயா. ஒப்படைத்தான் வல்லரக்கன். ஆண்டவன் சிவனை நாம் காண வேணுமானா சிவக்கோலம் எடுத்து தவத்தை செய்ய வேண்டும் என்று தலைய மோட்டைய சந்நியாசி நல்ல உடைய உத்திராஜ மாலை போட்டாலே ராஜ மாலை போட்டு நீரறியா நெத்தி எல்லாம் திருநீர பூசுவானே பகவானை தான் நினைத்து பஞ்சாச்சாரம் பூசுவானா கம்பத்தை தோளில் வைத்து பாட்டுக்கு வாரானே கல்லரக்க ராஜுதனோ வாசல் விட்டு வருவானா வாசல் படி தட்டிடுமா உன் வாசல் வருவானே உன் வாசல் தட்டிடுமா தலைவாசல் வருவானே தலையில் வாசல் தட்டிடுமா திருமதியில பாலாத பெண்ணோருத்தி போலாத நெருப்படுத்தி முன்னாலே வரவும் கண்டான் மூன்றாம் தெரு கடந்து 4ஆம் தெருவாதியில அரைச்சதல பாட்டி அவள் லட்சுமி தும்முதாளே
ஐந்தாம் தெருவாரா ஐந்தாம் தெருவாதிலே 5 பெண்கள் கூடி அறைக்கு முன்னாலே அழுது கொண்டு வருவாரா யாராவது திருவாரா ஆந்தை அலறிடுமா அலறுஞ்சத்தம் கேட்டிடுமா 7வது திருவாரா ஏனையும் ஜன்னலுமா எதிரே வர கண்டானே 8ஆம் தெருவாதிலே மூடு போட்ட கரும்பூனை இருக்க வர கண்டுட்டானே 9ஆம் தெருவாதிலே வாரி குறிக்கிடுமா சத்தம் கேட்கிடுமா 10ஆவது தெருவில் வார பாம்பு படம் எடுத்து ஆடிடுமா பாம்பு படம் பாவி கண்ட கண்ட சகனமெல்லாம் ஆளாலே தள்ளுதானே பார்த்ததொரு சகனமெல்லாம் பாவி அவன் அறியலையே நாடு நகர விட்டா 6 வனம் கடந்தான் அடர்ந்த குணம் சோலை கண்டா அவன் எதுக்கே கண்ட சகனத்தை எல்லாம் ஏற்று பார்க்கல அவனுக்கு ஒரே எண்ணம் சிவனை கண்டு நாம் வரங்களை வாங்க வேண்டும் என்று யமயகிரி பர்வதம் வருகின்றான் அந்த யமயகிரி பர்வதத்திலே ஆலமரத்தின் அடியிலே தவப்பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்தான் குளித்து நீராடி இந்த வனத்திலே தவம் இருந்தால் ஈசன் வருவார் நாம் எரிக்கும் வரங்களை தருவார் என்று கண்டிப்பா வருவாரா அரக்கன் தவச்சாலையா அலங்காரம் செய்து வருகின்றான் சாந்தே கொண்டு நல்ல தரைமேலிகி சந்தனத்தால் போட்டா கொண்டு நல்ல தரை சந்தனத்தால் கோலம் போட்டா அவன் பாலாலே பன்னீராலே பாம்பு கொண்டே தரைமலகி மஞ்சளாலே கோலம் போட்டா அப்படி கோலம் போட்ட இடத்துல குருத்துவாளை இலைவரைத்தான். சரி, ஒரு விநாயகரை பிடித்தான். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காபுலம் தீபதூபம் எல்லாம் ஏற்றி சிவனை எண்ணி சிவனுக்காக ஒருபான பொங்கல் இட்டான். சிவமான பொங்கல் விட்டு பொங்கப்பானை 2ஆக வெடித்து விட்டது. அப்பவே அவனுக்கு சவனை ஏற்படுதா? பானை வெடிச்சதே பொல்லாத நேரம்னு பார்த்தானா? பாக்கலையா? இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாம் அல்லவா? வெடித்தாலும் குற்றம் இல்லை, வெடித்தாலும் குற்றம் இல்லைன்னு அவன் புத்திக்கு தக்கவாறு எண்ணுகிறான். ஆமா, தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாகவே சிதறுகிறது. சில்லு சில்லா சில்லு சில்லா போதே. இது தேரபடி தேங்காவா இருக்குமா இல்ல தென்னை மரத்து வாக்கா இருக்குமா? இது நம்ம குத்தம் இல்லையா? சிதறிட்டாலும் குற்றம் இல்லை. ஆமா, கற்பூரம் கொளுத்துகிறான். காற்று வந்து அணைத்தது. காத்து வந்து சுழட்டி அடிக்கி அம்மா தலைய மொட்டை அடிச்சிருக்கோம், குளிச்சிருக்கோம், நெத்தியில பட்டை அடிச்சிருக்கோம், கழுத்துல உத்திராட்ச போட்டிருக்கோமே, உத்திராட்ச மாலை போட்டிருக்கோம். நாம் செய்யும் பூசை சிவனுக்கு கொடுத்து வைக்கலையோ, ஆண்டவை ஏத்துக்கலையோ, கண்ணால
கண்ணால் கண்ட சகுனத்தை சகுனம் என்று அறியாத வல்லரைக்க ஆமையா கோலம் போட்ட இடமாதிலே கோலம் போட்ட இடமாதிலே ஆறு கோலம் விடும் போட்டா ஆறு கோலம் விடத்திலே அதிலே கம்பத்தடி நீத்தி ஐம்பத்தடி மேலே எல்லாம் மேலே பணத்தை சொப்பு கொடுத்த வைத்தான் பணத்தை சொப்பு கொடுத்த மேலே ஆங்குளைய முடித்து வைத்தான் ஆங்குளைக்கு மேலே எல்லாம் அடி உருண்ட தேங்காய் வைத்தான் அடி உருண்ட தேங்காய் மேலே மஞ்சள் குலை ஒன்று வைத்தான் அவன் மஞ்சள் குலை மேலே எல்லோ இளமிச்ச கனிய வைத்தான் இளமிச்ச கனிக்கு மேலே இனியா கொட்ட பாக்கு வைத்தான் இனியா கொட்ட பாக்கு மேலே எல்கட்டுக்கு ஒன்று வைத்தான் எல்கடுக்கு மேலே எல்லோ குறுங்கடுக்கு ஒன்று வைத்தான் குறுங்கடுக்கு மேலே எல்லோ குண்டு மணி பரப்ப வைத்தான் குண்டு மணி பரப்ப மேலே கொத்தமல்லி இதழ வைத்தான் கொத்தமல்லி இதழ மேலே குட்டப்பாக்கு ஒன்று வைத்தான் குட்டப்பாக்கு மேலே எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்தான் கோழி முட்டை மேலே எல்லோ குண்டூசிய நாட்டுதானே கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டி ஊசி முனை மேல் வலது கால் பெருவருள் ஊன்றி நாசி அடக்கி அரக்கன் ஊசி தவத்தை செய்தான் ஒரு மாதமா இரு மாதமா ஒரு வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல 12 வருடமாக தாமரிக்கின்றாரக்க ஆமையா ஒரு மனுஷன் உண்ணாம உறங்காம தன் உடையவனை பகவான மறந்திடாம ஆமா ஊசி முறையில தாமரிக்கான் ஆமையா அவனுக்கு சாப்பாடு உண்டா கிடையாது கிடையாது ஆ? இல்ல காத்த உணவாக்குதான் எது நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆ? ஆருணிய வனமதிலே அரணாரதான் நினைத்து 6 வருட காலம் இருந்து தவம் செய்தவாரா உண்ணாமல் உடையவன் பகவானே அன்னோம் தண்ணியதே ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகரா அரணே என்று அரணராமத்தை சொல்லுவாரா சுவாமி சிவனே நல்ல சிவனர் நாமத்தை ஒரு வருடம் உடையவன் பகவானோ இல்லையா 2 நல்ல வருட காலம் ஈசன் சிவபெருமான் இல்லையா 3 நல்ல வருட காலம் வருட காலம் வருட அந்த
அந்த முக்கண்ணன் பகவான் வரவே இல்லை. நல்ல வருடமாச்சு நாதன் சிவனாரும் அரட்டன் தவத்தை காணாமல் 5-6 வருடமாச்சு. பகவானோ வரவும் இல்லை. 7-8 வருடமாச்சு. ஈஸ்வரன் வரவும் இல்லை. 9-10 வருடமாச்சு. உடையவன் வரவும் இல்லை. 10-12 வருட காலம். ஆதி பரம்பொருளோ வரவும் இல்லை. வருட காலோ அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஏசா இறைவா என்று அந்த இளவரச வல்லரக்கல் ஆண்டவன் நாமத்தை உச்சரித்தான். வல்லரக்கன் ஆண்டவன் வரவே இல்ல. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா அரக்கே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா அரோகரா சம்போ சங்கரா சாமி படியலக்கும் உடையாவோடே படியலக்கும் ஆமா சொல்லு படியலக்கும் பரம்பொருள சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா பக்தே செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சாமி இறையலக்கும் ஆமா சொல்லு இறையலக்கும் இறையலக்கும் ஈஸ்வரரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சம்போ சங்கரா சாமி என்ன குற்றம் ஐயாவோடு என்ன குற்றம் ஆமா சொல்லு என்ன குற்றம் செய்துட்டேனோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ. சம்போ சங்கரா அவத்தை பாராமல் இருப்பதேனோ. சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ. சம்போ சங்கரா அவதா சம்போ சங்கரா அப்படியாகவே ஆண்ட
ஆண்டவனை எண்ணி வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். ஆமா அரக்கன் தவத்தின் மகிமையினாலே ஆதி கைலாசமே கிடுகிடு நடுங்குது, நடுங்குது. ஆடாத கைலாசபதிகள் எல்லாம் இந்த சிறப்பான வேளையிலே பாடுமில்ல புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று வருஷத்தை வச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் 25 வருஷம் ஆச்சு. அப்ப 28 வருஷம் மெடல் போடணும்ல. 25 வருஷத்துல பொன் விழா கொண்டாடுவாங்க. ஆமா, பொண்ணு விழா கொண்டாந்து கோயில் சர்வாக நமக்கு சரியாவில பரிசு கொடுக்க சொல்லணும். 23 வருஷம் போன வருஷத்தோட அவளுக்கு 13 வயசுல பார்த்துட்டு இருக்கமா. இப்ப அவளுக்கு 36 37 வயசு ஆச்சா. அப்படி 23 ஆண்டுகளாக என்ன நாமல் வில்லிசை நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்று எண்ணி ஆமா நாமளை பாராட்டி ஆராட்டி நெல்லையை சேர்ந்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரு நமது அன்பு சகோதரர் வில்லிசை ரசிகர். ஆமா, நாமல் வில்லிசை பிரியர், ரொம்ப ரசிச்சு கேட்கக்கூடிய ஆளு. எப்பவுமே அண்ணாச்சி செல்லுல நம்ம வில்ல கேட்டுக்கிட்டே இருப்பவளாம். அவளும் நமக்கு 13 வயசுல வெளியே கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, அண்ணா எஸ் வேல் பாண்டியன் அவர்கள், சரி எஸ் வேல் பாண்டி ஆமா டிவிஎஸ் சரி நெல்லை ஆமா அவர்களோடு சரி கரும்பு ஜூஸ் வியாபாரம். இப்ப கரும்பு ஜூஸ் வியாபாரம் தொண்டைக்கு இதமா இருக்கும். நாளை கொண்டு வந்திருக்கேன். அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா அண்ணா எம் சீதா லட்சுமணன் அவர்களும் அதோடு சென்னையை சேர்ந்த யாரு அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா கண்ணாடி வர வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். சினிமா பீல்டு சினிமா பீல்டு அப்படியா சென்னை அண்ணா மூர்த்தி அவர்களும் சரி உங்களையும் நடிக்க கூப்பிடுவாங்க. நான் நல்லா நடிப்பேன், போயிட்டு வாங்க. ஆமா அதோடு சினிமா பீல்டு சரி அண்ணா சட்டநாதன் அவர்கள் சார்பாகவும் சங்கிலி போத்தாரு பேர்ல இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நமக்கு மாலை போட்டு நாமளுக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து அதோடு நாமளை பாராட்டி எவ்வளவு அக்கா 23 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த கோயிலுக்கு வந்து படிச்சு ஆமா 24 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு 13 வயசுல இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. பாராட்டி பாசத்தோடு ஞாபகமா ஆண்டத்தை ஆண்ட அத்தனைய மனசுல பதிஞ்சிருக்கு. நல்ல மனசுல பாஞ்சு வச்சிருக்காரு. மாலை ஓட்டு மறுவாதி நாமளுக்கு 300 ரூபாய 300 லட்சமாக 300 கோடி வாரி வழங்கி உள்ளார்கள். ஆமா அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சிவாதி சிவாங்கல் பாடாலிங்க மகாலிங்க சுவாமி பாடப்படியார் கோயிலா ஆமா விடும் மாடன் சரி பலவேசக்காரன் அருள்மிகு பேச்சு பிரம்மசக்தி அம்மாள் பேச்சு பிரம்மசக்தி ஆடங்குல கோமரத்தார்கள். ஆமா 24 வருஷம் இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அக்கா தான் வரப்போறாங்க. என்ன அதனால நம்ம அடுத்த பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை, அந்த அக்காவுக்கு பெருமை, எல்லாத்துக்கும் பெருமை. அந்த அக்கா சொல்லுவாங்க, உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பெரிய ஆனது சொல்லிட்டு அந்த பொருள் முடிவு எல்லாமே அப்படியே இருக்கணும். அதனால நீங்க 50 வருஷம் ஆனாலும் எங்க கோயிலுக்கு நீங்க தான். நாங்களா சின்ன பிள்ளைல இருந்து பார்த்து இருக்கோம். இந்த மாதிரி வரது பாப்பான். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படி பாசத்தோடு எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சிமாங்கள் ஐயா கணபதி தேவர் அன்னார்கள் குடும்பத்தார்கள், அவரு குடும்பத்துடைய சார்பாக ஜி முருகன் அவர்கள், சரி ஜி முத்துப்பேச்சி அவர்கள், ஆமா ஜி மணி அவர்கள், சரி மூர்த்தி அவர்கள், ஆமா கார்த்தி அவர்கள், அதோடு மீனாட்சி அவர்களும் சிங்கக்குட்டி மாஸ்டர், ஆமா மாஸ்டர் சிங்கக்குட்டி இனியன் இனியனா அவர்கள் சார்பாக எனக்கு மாலை போட்டு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அண்ணாக்கு மாலை போட்டாச்சு. ஆமா மலர் மாலை போட்டு மரியாதை செய்து இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம வில்லுங்க நடக்கணுமா. 50 வருஷம் முன்னாடி அம்மா மாரியம்மாள நமக்கு மனமார வாட்சி. ஆமா அம்மா நோய் நொடி பிணி இல்லாம நம்ம மாரியம்மாளுக்கு மண்டடி தலையடி இல்லாம கைகால் திறனை கொடுத்து கருணை காட்டுவா. நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. நம்ம படிப்போம், வாரிசு படிக்கும். நம்ம வில்ல நிப்பாட்டினாலும்
மகா. அம்மாளுக்காக வருஷம் ஒரு தடவை கோயில்ல வந்து நம்ம படிக்கணும். ஆமா ஆமா. நம்மளுடைய ஆ, காலத்துக்கு அப்பால இப்ப நம்மளுடைய வாரிசையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மகா சுதா படிக்கல. அவளும் இந்த ஊருக்கு 4-5 முறை வந்துட்டா. நமக்கு பதில் அவதான் அந்த கோயில படிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம எத்தனை ஆண்டு இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பாலும் ஆசாபாசம் இருக்கிறத வரைக்கும் நம்ம வீட்டு வில்லு அம்மாளுக்கு வந்து உழைக்கும். நம்ம வீட்டுல பரம்பரையா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி என்னை பாராட்டி மாலை போட்டு என்னை வாழ்த்தி பணம் கொடுத்து ஆதரித்த சீமான்கள் அவர்களுடைய குடும்பங்கள கோத்திரமும் எல்லாம் பணம் கொடுத்தவர்களும் பணம் கொடுக்காதவர்கள் வம்சத்தார்களும் ஆமா வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலைமுருகன் சன்னதி போ மலைமுருகன் சன்னதி போ வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் நகராதே கைலாசம் அது நகண்டுமில்ல ஆது கைலை மலையே கிடு 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 கிடுன்னு ஆடுது. தவத்துடைய மகிமையினால கைலாசமே நடுங்கும் பொழுது பார்த்தார் சிவபெருமான். என்ன அரக்கன் தவத்தை கண்டார். இப்பேற்பட்ட அரக்கனுக்கு நாம் வரம் கொடாமல் இருந்து விட்டோமே. இருந்துட்டவன் அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும். அடியார்களுக்கெல்லாம் இறைவன் எளியோர். சாட்சாதி சங்கரன் பகவான் சிவபெருமாள் புறப்படும் பொழுது மணி கரெக்டா 12 மணி. சாமன் நடுச்சாமன் சதிசாமன் நேரம். மணி எத்தனை? மணி 11:40. ஆ, 11:40. அங்க 12 மணி. அங்க 12 மணி. அப்படி கைலாசத்துல 12 மணி. சாமன் நடுச்சாமன் சதிசாம வேளை. ஆமா சிவசக்தி ஆகிய பார்வதா தேவி சிவனை வழிமறித்தா. சுவாமி ஆண்டவா மணி என்னாச்சு? இலகுலுங்காத சாமாச்சி உமையவள் நான் இங்கிருக்க தாங்கள் செல்லுமிடம் எங்கே? இறைவா இறைவா அம்மா பார்வதி ஈஸ்வரி அதோ பார்த்தாயா? பாத்தியா யமயகிரி பர்வதத்துல என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகின்றார். 6 வருடமா இருக்காங்க. அந்த அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் அம்மா. சரி இறைவா ஆண்டவா அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? காலையில போலாம் மத்தியானம் போலாம். காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். ஆமா அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறாரு. இருக்காரு. அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். சொல்லிக்கலாம். இளைய மகன் வடிவேலவன் இருக்காரு. அவற்றை கூட சொல்லி இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளுக்குள்ள 1000 இருக்கும். செவரை பார்த்தாவது இந்த பக்கம் போயிட்டு வாரம்னு சொல்லலாம். சொல்லலாம அப்படி சொல்லாம வந்ததினால் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இறைவா. ஆண்டவா இறைவா அந்த அரக்கன் கைலாச வரணுமானா சரி உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வாருங்கள் ஐயா. ஆமோ அப்படியா ஆட்டுமன்றே அப்படியா ஆட்டுமன்றே ஆண்டவன் தான் பகவான் நந்தி தேவரிடம் வாரும் ஐயா வாரும் ஐயா நந்தி வார்த்தை வந்து சொல்லக்காரோ ஐயா நந்தி தேவா வாரும் ஐயா வார்த்தை வந்து சொல்லக்காரோ ஐயா யமயகிரி மலையதில 6 வருட காலம் ஈஸ்வரனை தான் நினைத்து இருந்து தவம் செய்து வாரா. அல்லறக்க ராஜனை தான் கைலாசம் அழைக்கணும். ஆண்டவனும் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை வந்திதவன் ஆண்டவா சிவபெருமாளே இறைவா அரக்கன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. ஆமா அவனை என்னோடு எப்படி அழைத்து வர முடியும்? நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. அதுக்கெல்லாம் வரம் தருகிறேன். இருக்கு இதோ இந்த 2 குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்தா. கையில கொடுத்து அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஓ ரெக்க முளைக்கும். உன்னோடு வருவார் என்ற ஆண்டவன் சொல்லி வழி அனுப்பினார். ஆமையா நந்தி பகவான் குளிகைய வாங்கி கொண்டு அரக்கன் இருக்கும் இடம் ஆறுமுனிய வனத்துக்கு வந்தார். ஆமா இந்த அரக்கன் 12 வருஷமா தவம் இருந்தா பூமியில உள்ள மண்ணெல்லாம் அவனை சுத்தி ஒரு புத்தா வளர்ந்து விட்டது. காத்தடிச்சு கரையாமுத்தா அப்பேற்பட்ட
புற்றுக்குள்ளே அரக்கனாகப்பட்டவன் ஓம் நம சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தான். ஆமோ அரக்கனை காணாமல் நந்தி பகவான் தேடி தவிக்கின்றார். ஆமா அம்மையா இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பானோ, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காண